நவதானிய இட்லியும் புதினா சட்னியும் தான் அரைக்க போகிறோம். யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறமா சீரகம் பொரியட்டும். ஒரு கை சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு வைக்கிற மாரி இருந்ததுன்னா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சட்னிக்கு மொட்டைன்னா நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு கை கருவேப்பிலை, இப்போ 2 தக்காளி, உப்பு, புளி வந்து கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி போடுறதுனால சின்ன பத்தையாக தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு புதினா சேர்த்துக்கோங்க. நான் நவதானியம் இட்லிக்கு நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.